இந்த பாலம் வந்து கண்ணாடியால் கட்டப்பட்டுக்குது. பாருங்க இவ்வளோ சூப்பராக இருக்கிறது. ரெண்டு பக்கம் ஹைவியாக இருக்கின்றது. ரெண்டு பக்கம் கார் ஓடிக்கொண்டிருக்கின்றது. கார் இவ்வளோ கார் ஓடுதுண்டு. முன்னாடி ஹைவே ஃபுல்லாக இந்த பிக்கா போல இருக்கின்றது. எவ்வளோ கார்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றது. பார்க்கும்போதே ஒரு எக்ஸைட்டிங்காக இருக்கிறது. மற்ற இந்தியாவில் வந்து பாருங்க மூணுக்குள்ள வந்து எந்த பெரிய கார் கொண்டு வந்து இது திரசில் இப்போ ட்ரெண்டிங்கில் போகிற கார். இந்த கார் இங்கே வந்து கனடாவில் கோடி மில்லியன் கணக்கான விரல் ஓடிக்கொண்டிருக்கின்ற அந்த திரசில் உள்ளுக்க பாருங்க ஒரே லிடர் செட்டியாக இருக்குது. இந்த கார் வந்து நல்ல கருப்பு கண்ணாடி அடிக்க விட்டுருக்குது. ஒருத்தர் உள்ளுக்க பார்க்கல அதை எனக்கு அடிக்க விட்டுருக்குது. ஹீரோ பேமெண்ட்டில் இருக்குது. ஆனால் வந்து மந்த்லிக்கு போட்டு வைக்கிது. $7,000 பெரிய கார். சின்ன கார் இது பாருங்க இன்னும் ரூபாய்க்கு அம்மாடி. பெருசு வந்து $7,000, சின்ன வந்து $5,000 மந்த்லி. அப்போ அவங்களோட உழைப்பு எவ்வளவா இருக்கணும் மாதம். இது வந்து $20,000 இருந்தால் தான் கனடாவில் வாழலாம். மில்லியன் தானா இருக்க வேணும். ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கு வந்து உங்களுக்கு நான் என்ன காட்ட போகிறேன்னு சொன்னால், உள்ளுக்க வந்து இன்றைக்கு பெரிய ஒரு மால் ஒன்று மொன்ட்ரியல் கனடாவில் திறந்திருக்கிறார்கள். அதுக்கு நானும் என்னுடைய ஃப்ரெண்டும் போகிறோம். வாங்க உங்களுக்கு கூட்டிக்கொண்டு காட்டுறேன். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை வந்து ஊக்குவித்து விட்டீங்கன்னா எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். கொஞ்சம் வீடியோக்கள் போட நல்லா இருக்கும். வாங்க இப்போ பார்ப்போம். பயங்கர இருட்டாக கிடக்குது. ஆனால் உண்டு என்னன்னு சொன்னால் கனடாவில் வந்து நீங்கள் இன்ன நேரமும் நாங்கள் வெளியில் போயிட்டு வரலாம். சுதந்திரமான ஒரு நாடு, ஃப்ரீடமான ஒரு நாடு. எங்கேயும் போட்டு தனியாக வரலாம். இன்றைக்கு நானும் ஃப்ரெண்டும் மோலுக்கு போகிறோம். மெட்ரோவில் போகிறோம் இன்றைக்கு. என்னுடைய கார் வந்து இன்றைக்கு டேமேஜாக போயிட்டு அதான் அப்படியால் இன்றைக்கு வந்து மெட்ரோவில் பாருங்க. அம்மா இந்த படியில் யார் ஏறுறது? அம்மா இந்த பெரிய படிக்கண்டு பாருங்கவன். ஓகே, நான் உள்ளுக்கு லிஃப்ட்டில் வந்துட்டேன். இப்போ மெட்ரோ வேற பாருங்கள். இதுதான் மொன்ட்ரியல் மெட்ரோ. எவ்வளோ அழகான இருக்குதுன்னு பார்த்தீங்களா? அப்படியே சூப்பராக. இதுதான் இப்போ புதுசாக விட்டுக்கிற மெட்ரோ. முந்தி பழைய மெட்ரோண்டு ஓடுன்றது. அந்த மெட்ரோ என்ன பண்ணிப்பாடி இப்போ புதுசாக எல்லாம் அந்த மாதிரி விட்டுக்கிறார்கள். பாருங்க இன்னும் அழகாக வந்து நிற்குதுன்னு பார்த்தீங்களா? அடுத்த மெட்ரோ வரப்போது. 2 சைட்டாலேயும் மெட்ரோ இருக்குது. இந்த சைட்டால் போகும், அந்த சைட்டால் வரும். இது வந்து கோட்வெட்டு. நீங்கள் போய் நான் இப்போ மூலுக்கு போகிற மெட்ரோ வந்து கோட்வெட்டு மெட்ரோ தான் நீங்கள் எடுக்கணும். 2 மெட்ரோ இருக்குது. மொமென்சி, அடுத்தது வந்து கோட்வெட்டு. இதுதான் கோட்வெட்டு. இந்த கோட்வெட்டு மெட்ரோவில் தான் நாங்கள் ஏறணும். இதெல்லாம் ஏறணும். இதில் ஏறிட்டு நாங்கள் என்ன செய்யணும்? உள்ளுக்கு பிஸியாக மக்கள் எல்லாம் ஃபோன் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள் உள்ளுக்கு என்ன செய்கிறாருன்னு பாருங்கள். எல்லா மக்களும் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி உள்ளுக்க பாருங்கள் எப்படி இருக்கணும். ஆனால் மெட்ரோ பாருங்க இப்படி இருக்குது. ஃபுல்லாக ஓப்பன். இதில் ஒரு இதுவும் இல்லை. அப்படி இந்த பக்கம் ஓப்பன், அந்த பக்கம் ஓப்பன். பாருங்கள் ஃபுல் அந்த மெட்ரோ பாருங்கள். ஏன்னா இங்கே மவுண்டன் எல்லாம். அப்போ மவுண்டனில் மெட்ரோ ஓடும்போது இப்படி 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 வளைஞ்சு தான் ஓடும். பாருங்கள் இன்னும் அழகாக இருக்குதுன்னு சொல்லி எல்லோரும் வந்து பிஸியாக இருக்கிறேன். எல்லா மக்களும் வந்து பிஸியாக ஃபோனில் இருக்கிறேன். பாருங்கள் இப்படின்னு சொல்லி வீடியோ எடுக்கிறதே மக்களுக்கு தெரியவே இல்லை. அதாவது பிஸியாக இருக்கிறேன். நான் இன்றைக்கி பாருங்க மெட்ரோவில் தான் போகணுமென்று முடிவெடுத்துட்டேன். ஏன்னா அது ஈஸி மெட்ரோவில் போகிறது. படிக்கெல்லாம் இன்றைக்கு எல்லாம் லிஃப்ட்டுகள் வேலை செய்யாதபடிக்க படிக்கெட்டில் தான் போக வேண்டியதாக கிடக்கு. இருட்டுமே கிடக்குது. கொஞ்சம் லைட் இல்லாதபடிக்க கவலைப்படாதேங்க. ஓகே, என்னடா கொஞ்சம் இருட்டுக்கணாக கிடக்குது. நானும் இருட்டுக்கணாக கிடக்கிறேன். நானும் கருப்பு கணக்கு கிடக்கிறேன். நான் ஏற்கனவே கருப்பு, ஆனால் கருப்பு கணக்கு தான் இருக்கிறேன். ஆகலும் கருப்பு கணக்கு இருக்கிறேன். கருப்பு எனக்கு பாருங்க. இப்போ என்னென்னு செஞ்சேன், இங்கே பாருங்க இதுதான் அந்த மால். பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. இதுதான் உள்ளுக்க 2 பக்கமும் ஹைவேல பிஸியாக ஓடிக்கொண்டிருக்கு. கார்கள் எல்லாம் பிஸியாக போய் கொண்டிருக்கு. பஸ்ஸுகள், கார்கள் எல்லாம் பிஸியாக போய் கொண்டிருக்குது. இதுதான் அந்த பார்க்கிங். இந்த பார்க்கிங்கில் விட்டுட்டு தான் நாங்கள் காரை விட்டுட்டு தான் போகணும். இங்கே பாருங்க உள்ளுக்க போனீங்கன்னு சொன்னால் 2 லிஃப்ட் இருக்குது. ஒன்று வந்து படி லிஃப்ட் இருக்குது, ஸ்டெப் லிஃப்ட். அடுத்தது வந்து ரூம் லிஃப்ட் இருக்குது. 2லேயும் போகலாம். இது உங்களுக்கு வசதியோ சாமான்கள் நிறைய வாங்கி தூக்க மாட்டா வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இந்த ரூம் லிஃப்ட்டில் போகலாம். இல்லைன்னு சொன்னால் இங்கே இது படி லிஃப்ட்டில் போகலாம்.
இது போனால் அவங்கள போனீங்கன்னு சொன்னால் மேலுக்கு போனீங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்க 2 பக்கத்தாலையும் இப்படி போகுதுன்னு பாருங்க. ஹைவே பாருங்க எல்லாம் ஃபுல்லாக கண்ணாடியால் தான் செய்திருக்குது பாருங்க இப்படி இருக்கிறது. ஹைவே ஃபுல்லாக ஹைவே 2 பக்கம் ஹைவே. இந்த பக்கம் ஹைவே வந்து என்னென்னு சொன்னால் கியூபெக் லவால் இது போகுது, டிக்காரி போகுது. இந்த பக்கம் வந்து இந்த சைட்டு வந்து இங்கால பாருங்க, இங்கால இந்த பக்கம் வந்து சொன்னால் இதுவும் அந்த சைட் தான். ஆனால் 2 வே, இந்த ஹைவே வந்து 2 வே ஹைவே என்றபடியாக பாருங்க இப்படி இருக்குதுன்னு சொல்லி அதனுடைய இங்கே நடுவில் பாருங்க இந்த பெரிய பாலம். இந்த பாலம் வந்து கட்டுறதுக்கு இவ்வளோ முடிஞ்சிருக்கும். இது வந்து சரியான ஹோடியில் கட்டின மூலம். அங்கே பாருங்க இந்த கண்ணாடி ஃபுல்லாக கண்ணாடியால் கட்டிக்குது பாருங்க. இது இதனால் போகும்போது சும்மா சூப்பராக இருக்குது. அவனோட மியூசிக் எல்லாம் போட்டு கிடக்கு, அந்த மெல்லிய மியூசிக் போட்டு கிடக்கு, நல்லா இருக்குது. அதால் போகும்போது கேட்கும்போது நல்லா சூப்பராக இருக்குது. இந்த 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 இடங்களை பாருங்க, பார்க்கிங் ஏரியாவை பாருங்க, இவ்வளோ கார்கள் எல்லாம். இப்போ இன்றைக்கு என்னென்னா சாட்டர்டேன்றபடியா கொஞ்சம் குறைவாக இருக்குது. என்னென்னா மோல் பூட்டுற நேரம் நான் போனான், அதனுடைய கொஞ்சம் மக்கள் குறைவாக இருக்குது. அப்படி ஒன்று சொன்னால் நிறைய மக்கள் இருப்பார்கள், அவ்வளோ நிறைய இருப்பார்கள் பாருங்க. ஃபுல்லாக மக்கள் எல்லாம் வந்து ஷாப்பிங் செய்வார்கள். ஏன்னா இங்கே வந்து எக்ஸ்பென்சிவான பொருட்கள் எல்லாம் நிறைய இருக்குது. இப்போ நான் அந்த மோல் அந்த இதால் நடந்துட்டு போகிறேன், அந்த பாலத்தால் நடந்துட்டு போகிறேன்னு பாருங்க. அந்த பாலம் பாருங்க, இவ்வளோ பெரிய பாலம் மட்டும் பாருங்க, இவ்வளோ பெருசு. அம்மா பார்க்கும்போதே எக்ஸைட்டிங்காக இருக்குது. அவ்வளோ பெரிய பாலமாக இருக்கிறது. என்னென்னு செஞ்சுன்னா சூப்பர். இங்கே இதெல்லாம் இது கருப்பு கண்ணாடி திண்டத்தடிக்குது. ஐயா சூப்பர் தெரிசலா. முதல் போன உடனே கார் விட்டுக்கிறோம், ஷோயிங்கு விட்டுக்கிறோம் பாருங்கோ, ஷோக்கு விட்டுக்கிறோம். இப்போ பாருங்கோ 48 months 0 பேமெண்ட். ஆனால் வந்து 0 பேமெண்ட்டு சொல்லினோம். ஆனால் அதில் போட்டுக்கிறோம் $7,000 பெரிய டெஸ்லாக்கும். சின்னன் வந்து சின்ன காருக்கு வந்து $5,000 போட்டுக்கிறோம். மந்த்லி பேமெண்ட் இது. அப்போது இவ்வளோ மில்லியன் கணக்காக்கள் இங்கே விரிவினை சொல்லுங்க பாருங்கள். அந்த ப்ரைஸை பாருங்கள், காரண்ட ப்ரைஸை பாருங்கள் இவ்வளோன்னு சொல்லி அவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்கும். எல்லாமே எக்ஸ்பென்சிவாக இருக்குது. இது எங்கள் மோளுக்குள்ள பயங்கர எக்ஸ்பென்சிவ் எல்லாமே பாருங்கள். இதுக்குள்ள வந்து பிள்ளைகளெல்லாம் ஓடிக்கிடு விளையாடி கொண்டிருக்கிறார்கள். தங்கட வாட்டில் குழந்தைகள் எல்லாம் அந்த சும்மா என்ஜாய் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். மோல் பூட்டுற நேரமாக இருக்கிற அவை அம்மாக்கள் எல்லாம் பயப்படணும் என்றால் பிள்ளைகள் விளையாடி கொண்டிருக்கிறோம், விடமாட்டேன்னு நிற்கிறோம். ஆனால் பாருங்க, இந்த கார் தான் இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் ஓடுது. கனடாவில் வந்து இந்த டெஸ்லா தான் ஓடுது. கூட ரோட்டு வழியெல்லாம் இந்த கார் தான் இப்போ ஓடிக்கொண்டிருக்குது. அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. என்ன சூப்பராக இருக்குன்னு ஒரு நல்ல என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிற குழந்தையார். அதற்கு தானே இங்கே சூப்பர். கனடாவில் மூலட்டு செஞ்சுன்னா அவைக்கு தான் நல்லா சூப்பராக இருக்குது பாருங்க. அந்த காரை தான் என்னால் விட்டுட்டு போயிடலாம் கூட என்னென்னு சொன்னோம் பாருங்க. இப்படி இருக்கணும் ரோபோ கணக்கு இருக்கு. அவரும் வடிவை இப்போ வந்து செய்து வச்சுக்கிறோம் எலக்ட்ரானிக்கில் அடிக்கப்படுது. ஆனால் வந்து இப்போ வந்து எல்லாம் அங்கே பாருங்க எல்லாம் இப்போ மூலெல்லாம் பூட்டி இருக்குது. ஆனால் பெல் சத்தம் கேட்குது வெளியில் போய் சொல்லி. இது அங்கே உள்ளுக்கே பிஎம்ஓ பேங்க் இருக்குது பாருங்க. இவ்வளோ சூப்பராக இருக்கும் பேங்கை பாருங்க. இவ்வளோ வடிவாக இருக்குன்னு பார்த்தீங்களா, இவ்வளோ அழகாக இருக்குன்னு. மிஷின் எல்லாம் இருக்குது. மிஷின் எல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டுக்குது, க்ளோஸ் பண்ணிடல. பேங்க் க்ளோஸ் பண்ணியிருக்கு, ஆனால் மிஷின் ஓப்பன் பண்ணியிருக்குது. இது இங்கால வந்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக வந்து பாருங்கள் இப்படி இருக்குதுன்னு சொல்லி கடையை பாருங்கள். இங்கால 170 கடை இருக்குதா, 170 கடை இருக்கலாம். ரெஸ்டாரண்ட் மாத்திரம் உக்குச்சுக்குமான ரெஸ்டாரண்ட் இருக்குது. மற்றது எல்லாம் இருக்குது. இந்த ஸ்போர்ட்ஸ் கடையால்ன்ற சொல்லி நிறைய இருக்கிறது. இது நான் வெளியில் நிற்கிறது அவுட் சைட் நல்ல வடிவாக இருக்குது. இந்த இடம் வந்து ரெஸ்டாரண்ட். இது ஒரு பெரிய ஒரு ரெஸ்டாரண்ட். இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு உள்ளே போனீங்கன்னு வச்சுன்னா எல்லா சாப்பாடும் சாப்பிடலாம். இங்கே நான் நிறைய பேர் நின்று சாப்பிட்டு கொண்டிருக்கேன்னா அவைய டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நான் ஒரு சைட்டோடு போய் கொண்டிருக்கிறேன். ஏன்னா அவர்கள் எடுக்கவும் கூடாதான வீடியோன்றபடியா நான் ஒரு சைட்டால் போய் கொண்டிருக்கிறேன். பாருங்க இப்படி இருக்கிறேன்னு சொல்லி சும்மா சூப்பராக இருக்குது. நான் வெளியில் வந்து அந்த வெளி இடத்துல வந்து நிற்கிறேன்.
அதில் வந்து ஹேடிங் நடக்குது. இந்த குழந்தைகள் வந்து அழகாக விளையாடுகின்றார்கள். அப்போ நான் அதை பார்த்து கொண்டிருக்கிறேன். இப்போ பாருங்க இவ்வளோ இது சொன்ன. இப்போ உள்ளுக்கு வந்துட்டேன். உள்ளுக்கு அந்த ரெஸ்டாரண்ட் அடியில் நிற்கிறேன். அந்த ரெஸ்டாரண்ட் சைட்டுகளில் நிற்கிறேன். ஏன்னா ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பாடு எடுத்த போட நாங்கள் வெளியிலையும் கொண்டு வந்து சாப்பிடலாம். இப்போ குளிர் நேரம் மட்டும் வெளியில் வச்சு சாப்பிடலாது. என்ன பக்கத்தில் ஒரு வெள்ளைக்காரமாக வந்து நிற்கிறா. அப்போ நான் அவள் கதை கேட்குறா, என்ன இத்தனை மணிக்கு பூட்டு மண்டுக்கு மோல். அப்போ நான் சொன்னேன் வாக்கு இன்றைக்கு 5 o'clock கூட க்ளோஸ் ஆகிடும்னு சொல்லி. ஆனால் வாயால் பாருங்கள் எவ்வளோ குளிராக இருக்குன்னு. வாயால் புகை வந்தபடியே இருக்குது. இது வந்து எல்லோரும் வந்து விளையாடக்கூடிய நல்ல ஒரு பிளேஸ். என்னென்னா இது வந்து கனடாவில் வந்து ஹேட்டிங் விளையாடுறன்னு செஞ்சு காலில் கத்தி இருக்கும். கத்தி போட்டுக்கொண்டு சினோவில் வந்து பனியில் வந்து விளையாடுற இந்த விளையாட்டு வந்து கனடாவிலேயே இது ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஃபர்ஸ்ட் விளையாட்டுன்னு செஞ்சோன்னால் இதுதான். அவ்வளோ சும்மா என்ஜாய் பண்ணி பிள்ளைகள் எல்லாம் விளையாடி கொண்டிருப்பார்கள். யாருன்னாலும் சரி எங்கள் கனடியன் பிள்ளைகள் ஃபுல்லாக வந்து இந்த விளையாட்டு தான் என்ஜாய் பண்ணுவார்கள். நன்றாக இருக்குது. நான் இதில் நல்லா சூப்பராக இருக்கும். இந்த விளையாட்டு வந்து உள்ளுக்க வந்து போனீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாகி இந்த சினோ வந்து நல்ல வடிவாக விளையாடக்கூடியதை அவங்க நல்ல வடிவாக க்ரௌண்ட்ஸுலாம் விட்டுப்பினோம். இதில் அந்த போகணும், போயிட்டு டிக்கெட் எடுத்து போட்டு இப்போ இந்த உள்ளுக்க போகணும், உள்ளுக்க போயிட்டு விளையாடணும். இங்கே பாருங்க அப்புறம் இன்னத்தில் விளையாடுறாருண்டு. அது பெரிய ஒரு அங்கே இருக்குது. நேர்ந்தா நாங்கள் முதல் நாங்கள் பழகணும்னு சொன்னால் அவை அங்கே ஒரு பொம்மை நான் கொண்டு கொடுப்பினோம். அதில் பிடிச்சி கொண்டு நாங்கள் ஓடி பழகி பேர்ந்து நாங்கள் சும்மா தனியாக ஓடத்துவாங்களாம் அந்த ஸ்கேட்டிங்கில். இதில் எங்களோட மகனுக்குன்னா சும்மா விருப்பம். எங்களோட 2 மகனும் இது நல்லா ஓடுவினோம். அது மூத்த மகன் செஞ்சோன்னா சும்மா அவர் முந்தி ஃபுல்லாக காலுக்கு கட்டி ஓடுவார். இந்த ஸ்கேட்டிங் வந்து சும்மாவாக ஓடுவார். அவருக்கு அவ்வளோ விருப்பமாக இருக்கும். இந்த ஹேட்டிங் வந்தாண்டா காணும் நிறைய இந்த கத்தினா அந்த கத்தி சூவை இவ்வளோ வாங்கினான். ஆமாம் வாங்க வாங்க வாங்க. அது என்னென்னா இந்த கத்தி வந்து சில ஷார்ப்பாக இருக்கிறது, அந்த கூர் வந்து பழுதாக போயிடும். இப்போ புது ஷூ வாங்குறது அப்படின்னு சொல்லி இவருக்கு வந்து இங்கே நான் ஷூ வாங்கினதுலேயே அரைவாசி காசு ஷூவிலேயே போயிட்டது. ஏன்னா ஹேட்டிங் அவருக்கு விருப்பம்னா அவ்வளோ விருப்பமாக இருக்கும். அதான் 2 கொண்டு வந்து அவரை விட்டுக்கிறேன், சின்னவரை கொண்டு வந்து விட்டுக்கிறேன், அவர் விளையாடி கொண்டிருக்கிறேன். பின்ன நான் இந்த மூடில் கொண்டு வந்து நானும் ஃப்ரெண்டும் வந்துட்டு என்ன செய்தோம்னு சொன்னால் ஃப்ரெண்டு உள்ளுக்க இருக்கிறா, நானும் போய் சாப்பிட போகிறேன். என்ன பயங்கர குளிராக இருக்குது, நீ லேட் டைம் போச்சு வீட்டுக்கு போகிறதுக்கு 5 o'clock மேலே ஆகுது. போயெல்லாம் வீட்டையெல்லாம் சமையல் சாப்பாடு எல்லாம் செய்யணும். அதன் காரணத்தால் நாங்கள் நான் வெளியில் போகிறேன், உள்ளுக்க போயிட்டு வீட்டாக போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கப்பா வெளியில் பயங்கர குளிராக இருக்குது, நடக்கவே எல்லாம் கிடக்குது. நன்றி, வணக்கம்.